அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய காற்றோடு பேச. கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இப்படின்னு கான்ஃபிடென்ட்டா பேசி இன்னைக்கு வெற்றிய தூக்கி சாப்பிட்டாருன்னே சொல்லலாங்க. பல வருஷமா இருந்த ஒரு அரசியல் கணக்கையே மாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுற ஒரே பெயர் விஜய், விஜய், விஜய். இவரோட ஒரு பெரிய வெற்றி நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு மனுஷன் தன்னோட நம்பிக்கைக்காக தொடர்ந்து அவன் உழைச்சிட்டே வந்தா அதோட முடிவுல ஒரு பெரிய வெற்றியே காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்துலலாம் ஆக்டர்ஸ் பாலிடிக்ஸ் வந்தா என்ன ஆகும், சினிமா ஃபேம் பாலிடிக்ஸ்லலாம் ஒர்க்கே ஆகாது, இம்பாசிபிள் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஹிஸ்டரியில ஒரு காமனான விஷயம் இருக்கு. பெரிய மாற்றத்தை உருவாக்குறவங்கள முதல்ல எல்லாருமே டவுட் தான் படுவாங்க. பல வருஷமா பில்டான ரசிகர்கள், அதோட டிசிப்ளின், அதோட ட்ரஸ்ட், அதை தான் அவர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டா மாத்தினாரு. ஒரு விஷயம் இங்க இம்பார்ட்டன்ட். சக்சஸ் ஒரே நாள்ல வராது. அதுக்கு பின்னாடி இயர்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் இருக்கு. சைலண்ட் பிளானிங்கும் இருக்கு, கன்சிஸ்டன்சியும் இருக்கு. பீப்புள் லாஃப் அட் யுவர் ட்ரீம் until your dream starts becoming reality. சினிமாவில் ஆல்ரெடி பீக்கில் இருக்காரு. மணி, ஃபேம், ஃபேன் பேஸ்னு எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவர் ஏன் பாலிடிக்ஸ்க்கு வந்தார்? அப்படி பாலிடிக்ஸில் வந்து அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார்? நிறைய கிரிட்டிசைசம் ஃபேஸ் பண்ணார். நிறைய ப்ரெஷர் அதிகமாச்சு. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாச்சு. ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு விஷன் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லுதுங்க. நீங்க உண்மையா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா லேட் ஆகலாம், ஆனா இம்பாசிபிள் கிடையாது. நீங்களும் இப்போ உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், ஃபேமிலி சுச்சுவேஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கூட நினைக்கலாம். ஆனா அதுல எல்லாத்துலேயுமே என்ன பண்றது, எப்படி பண்றது அப்படின்னு நிறைய பயம் இருக்கும். அதே ஃபியர் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்டையும் இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ் என்னன்னா அவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு மனுஷனை பவர்ஃபுல் ஆக்குறது அவரோட பொசிஷன் கிடையாதுங்க, அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வெற்றி ஒரு ஆக்டரோட வெற்றி மட்டும் கிடையாது. புதுசா ட்ரை பண்ணலாம்னு நம்புற இளைஞர்களோட கான்ஃபிடென்ஸும் வின் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பெரிய ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கும் தயங்கக்கூடாது இல்லையா? ஏன்னா சேஃப் ஜோன்ல ஹிஸ்டரி உருவாகாது. ஒரு நாள் உங்களையும் யாராவது டவுட் பண்ணுவாங்க. அந்த நாள் அப்செட் ஆகாதீங்க. சைலண்டா ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாள் உங்க ரிசல்ட் தான் உங்களுக்கு பதிலா பேசும். வெற்றி ஒரே நாள்ல வராது. சில நேரம் நீங்க போட்ட உழைப்புக்கு ரிசல்ட் கூட தெரியாம இருக்கும். ஆனா அதனால நிறுத்திடக்கூடாது. ஏன்னா மண்ணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் விதை கூட சில நாட்கள் அமைதியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மரமா வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்துக்கு பெருசா யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதை பார்த்து நிறைய பேர் சிரிப்பாங்க. ஒரு சிலர் டவுட் கூட படுவாங்க. ஆனா விடாமுயற்சி இருக்கிற ஒரு மனுஷன் அதெல்லாம் ஒரு பொருளாவே மதிச்சுக்க மாட்டான். அதையும் ஒரு மோட்டிவேஷனா தான் மாத்துவான். விஜய் அவர்களோட பயணத்திலையும் செட்பேக்ஸ் இருந்துச்சு, கிரிட்டிசைசம் இருந்துச்சு, பாலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி மீம்ஸ் கூட இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவரு விடல. அவரு தொடர்ந்து பயணிச்சாரு. அவர்கிட்ட மாறாத ஒரே விஷயம் அவரோட விடாமுயற்சி. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா சிலர் மட்டும்தான் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா இதுல ஹிஸ்டரி கிரியேட் பண்றவங்க யார் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் தாங்க எடுத்த அந்த ஒரு செயலை விடாமுயற்சியோட கண்டினியூ பண்றவங்க தான். டேலண்ட் உங்களை ஆரம்பிக்க வைக்கும், ஆனா விடாமுயற்சி தான் உங்களை டெஸ்டினேஷன் வரைக்கும் கொண்டு போகும். தோல்வி வந்துச்சு அப்படின்னா உங்க கனவு முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க முயற்சியை நிறுத்தினாதான் எல்லாமே முடியும். ஸோ முயற்சியோட போராடலாமே. ஸோ விஜய் அவர்களோட இந்த டைலாகை நம்ம ஃபாலோ பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.